நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த இனிய வணக்கங்கள். நம்முடைய மகர ராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு நாம வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு அப்புறமா வீடியோவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனனே போற்றி. மனசுல உறுதியா நம்புங்க, உங்களுக்கு இப்போ நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். பொதுவாவே நம்ம மகர ராசிக்காரங்க இருக்காங்களே, அவங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சுயநலக்காரங்க கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நீங்க. சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கறதுக்காக இரவு பகல்னு பார்க்காம தூக்கத்தை கூட தொலைச்சிட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க, அத பத்தி நீங்க பெருசா கவலைப்பட மாட்டீங்க. தன்னோட வாழ்க்கையில வர கஷ்டத்தை நினைச்சு துளி கூட கலங்காத நீங்க உங்களோட நெருங்கிய உறவுகளோட வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்தா கூட துடிச்சு போய் ஓடி போய் உதவி செய்வீங்களே, அதுதான் உங்களோட தனிச்சிறப்பு. இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட மகர ராசி அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்க வேற எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேக்குறீங்களே, எங்கள பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு ஏக்கத்தோட நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. மகர ராசி நேயர்களே, கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அந்த கஷ்டமான சூழ்நிலை இருக்கு பாருங்க, அது எல்லாமே இப்போ பனி போல மெல்ல மெல்ல கரைஞ்சு போக போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே ஒரு மிகச்சிறந்த அருமையான வாழ்க்கையா மாறப்போகுது. குறிப்பா திருமணம் ஆகாதவர்களுக்கு இருந்த அந்த நீண்ட கால தடைகளெல்லாம் இப்போ நீங்கி உங்களுக்கேற்ற சரியான ஒரு அருமையான வாழ்க்கை துணையோடு கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்கப் போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கிக்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு அந்த மகான் அருளால நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகுது. அப்புறம் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமா நிறைய இழுபறி இருந்திருக்கோ இல்லையா, அந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுதுங்க. உங்களுக்கு சேர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்க அனுபவிச்ச எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகுது. உங்க உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கப் போகுதுங்க. இந்த தை மாசத்துல ரொம்ப நாளா உங்க மனசுல பாரமா இருந்த அந்த கவலைகளெல்லாம் மெல்லக் குறையப் போகுது. வாழ்க்கையில ஒரு புது தெம்பும் நம்பிக்கையும் பிறக்கப் போகுதுங்க. குடும்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். தடையாகி நின்ன வேலைகளெல்லாம் ஒவ்வொன்னா ஒன்றன் பின் ஒன்றா தானாவே நடக்கத் தொடங்கும் பாருங்க. முக்கியமா பணப்புழக்கம் அதிகரிக்கப் போகுது. உங்க பொருளாதார நிலை மேம்பட போகுதுங்க. அந்த கடன் தொல்லைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கையில ஒரு நல்ல மனிதரோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட மதிப்பு மரியாதை மத்தவங்க கிட்ட இனிமே உயரும் பாருங்க. உங்களுக்குள்ள மறைஞ்சு கிடந்த திறமைகள் எல்லாம் இனி வெளிப்படும். வேலை விஷயமா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, அருமையான வாய்ப்புகள் உங்க கதவை தட்டும். அப்புறம் தேவையில்லாத உறவுகள், அதாவது உங்களுக்கு தீங்கு நினைக்கிறவங்க, அவங்களா பார்த்து விலகி போயிருவாங்க. உங்க மன உறுதி அதிகமாக போகுது. உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் தெரியும். பழைய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைச்சு ஆன்மீக சிந்தனை உங்களுக்குள்ள அதிகரிக்கப் போகுதுங்க. இனிமே உங்களுக்கான சரியான முடிவுகளை
நீங்களே தீர்க்கமா எடுக்கத் தொடங்குவீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற நிறைய வாய்ப்புகள் வரும். வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்கும் பாருங்க. அதிர்ஷ்டம்ங்கிறது சின்ன சின்ன வழிகள்ல உங்களுக்கு நிச்சயமா உதவப் போகுதுங்க. உங்க வாழ்க்கையில பலவிதமான சாதகமான மாற்றங்கள் வரப்போகுது. உங்களோட ஆசைகள், கனவுகள் இது எல்லாமே ஒன்னொன்னா நிறைவேறப் போகுது. ஒரு காலத்துல உன்னை எனக்கு வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு போன அந்த சொந்த பந்தங்களெல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள தேடி வருவாங்க. உங்க வாழ்க்கை அவ்வளவு அழகா சொர்க்கமா மாறப்போகுதுங்க. மகர ராசிக்காரர்களே, இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு புது வழிய காட்டப் போகுது. மகரத்துல இப்போ 4 கிரகங்கள் ஒன்னா சேருதுங்க. அதுலயும் செவ்வாய் உச்சம் பெறுறதுனால சொத்து வாங்குறது, அரசாங்க பதவி கிடைக்கிறது, கௌரவமான வேலைகள் அமையறதுன்னெல்லாம் நல்லதாவே நடக்கும். புதன் பகவான் சூரியனோட சேர்ந்து புதாதித்த யோகத்தை உருவாக்குறாருங்க. இதுல சுக்கிரன் ரொம்ப முக்கியமானவரு. செவ்வாய் அதைவிட முக்கியமானவரு. இவங்க 2 பேரும் 10ஆம் இடத்துல சேரும்போது வெளிநாடு போற வாய்ப்பு, குழந்தை பிறப்பு, காதல் கைகூடுறது, குபேர சம்பத்துகள் அமையறதுன்னு யோகங்கள் தேடி வரும். மகர ராசிக்காரர்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகுது. உங்களோட ராசியில சூரியன் உதிக்கிறதுனால நீங்க மனசு வச்சா எந்த ஒரு கஷ்டத்தையும் சரி பண்ணிட முடியும். ஆனாலும் ஒரு விஷயம் கவனிங்க. மகர ராசியில சூரியன் இருக்கிறதுனால ஒரு சின்ன பின்னடைவு என்னன்னா, அவர் 8ஆம் இடத்துக்கு உடையவர். அதனால அவர் உங்க உடம்புல உட்கார்ந்து ஆதிக்கம் செலுத்துவார். நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நான் சொல்றத மத்தவங்க கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனா அது நடக்காதுங்க. ஏன்னா முதல்ல நாம சொல்றத நாமளே கேட்கறதில்லையே. 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வேகமும் உணர்ச்சியும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். யாராவது ஏதாவது சின்னதா சொல்லிட்டா கூட அத மனசுல வச்சுக்கிட்டு பழிவாங்கணும்னு தோணும். தயவு செஞ்சு அதையெல்லாம் மறந்துட்டு உங்க வேலைய மட்டும் பாருங்க. உங்க ராசியில செவ்வாய் இருக்கிறதுனால சொந்த வீடு வாங்குறது, நிலம் வாங்குற யோகம் எல்லாம் தேடி வரும். வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஆனா அதே செவ்வாய் கொஞ்சம் ரவுடித்தனத்தையும் கொடுப்பார். வண்டியில போகும்போது யாராவது தெரியாம உரசிட்டா கூட உடனே சண்டைக்கு போகாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. கை நீட்டி சண்டை போட்டீங்கன்னா போலீஸ் கேஸ் வரைக்கும் போயிரும். அந்த வம்பு, வழக்கு, டென்ஷன் எல்லாம் தானா வரும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. 5ஆம் இடத்துக்குரிய செவ்வாயும் சுக்கிரனும் உடம்புல இருக்கிறதுனால மனசுல ஒருவிதமான ரொமான்ஸ் உணர்வுகள் வரும். வீட்டுல மனைவி மேல அன்பு அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல சந்தோஷமா இருக்கும். ஆனா பொது வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மத்தவங்க கூட போட்டிக்கு போட்டி அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற வேலைய விட்டுட்டு வேற இடத்துக்கு ஓடாதீங்க. இப்போதைக்கு அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. 6ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் உடம்புல இருக்கிறதுனால இந்த மூச்சிரைப்பு, ஆஸ்துமா போன்ற உடல்நல உபாதைகள் வரலாம். அதனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பெரும் பணம் கிடைக்கப் போகுதுங்க. ஏதாவது ஒரு பிசினஸ் டீலிங், கமிஷன், ப்ராக்கரேஜ் மூலமா உங்களுக்கு பணம் வந்து சேரும். யாராவது உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதன் மூலமா லாபம் கிடைக்கும். அதனால டென்ஷன் இல்லாம உங்க வேலைய மட்டும் உருப்படியா செய்யுங்க. செவ்வாய் உச்சம் பெறறதுனாலையும் 4 கிரகங்கள் ஒன்னா சேர்றதுனாலையும் இந்த தை மாதம் முழுசும் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் அளவற்ற மகிழ்ச்சியும் கிடைக்கும். போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு
வெற்றி நிச்சயம். உங்கள வேண்டாம்னு ஒதுக்கிட்டு போன உறவுகளெல்லாம் உங்கள தேடி வருவாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த தை மாசம் வரன் அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு புதிய தொடக்கம், நிலையான முன்னேற்றம், மன உறுதியை தரக்கூடிய ஒரு பொற்காலமா அமையப்போகுதுங்க. வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அதுக்கேற்ற கைமேல் பலன் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகளோட முழு ஆதரவு உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை நீங்க வேலை மாற்றம் இல்லனா இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருந்தா அதுவும் நடக்கும். வருமானம் நிலையா இருக்கும். பணம் கைக்கு தாராளமா வந்து சேரும். ஆனா ஒரு விஷயம், சேமிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. காதல் விஷயத்துல இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு வரும். தவறான புரிதல்கள் எல்லாம் சரியாயிரும். திருமண பேச்சுவார்த்தைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிச்சாலும் பெற்றோரோட ஆதரவு உங்களுக்கு முழுமையா இருக்கும். வீட்டுல அமைதி நிலவும். கொஞ்சம் பொறுமைய கடைப்பிடிங்க. தேவையற்ற பயத்தை தூக்கி எறிஞ்சிருங்க. ஆன்மீக எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை தரும். எலும்பு வலி, மூட்டு வலி, மூட்டு வலி, முதுகு வலி இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. தினமும் நடைப்பயிற்சி அப்புறம் யோகா பண்றது உங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. தூக்கத்துல ஒரு கட்டுப்பாடு இருக்கட்டும். முக்கியமான பரிகாரம் என்னன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான வழிபாடு செய்யுங்க. எள்ளு தீபம் ஏத்தி வைங்க. ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லிக்கிட்டே வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் காத்துல கரைஞ்ச கற்பூரம் போல காணாம போயிரும். உங்களுடைய எண்ணம் எப்படியோ அப்படியே உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும். தை மாசம் மகர ராசிக்காரர்களுக்கு உழைப்புக்குரிய பலன் நிச்சயமா கிடைச்சே தீரும். வாழ்க்கை நிலை ரொம்ப உறுதியா, ரொம்ப நல்லதா இருக்கும். உங்க ஆசைகளும் கனவுகளும் இனி பலிக்கும். உங்க வாழ்க்கை ஒரு சொர்க்கமா மாறப்போகுது. திருமணம், குழந்தை பாக்கியம்னு விசேஷங்கள் நடக்கப் போகுது. ஆனா இந்த தை மாசத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. கோபமா பேசாம வார்த்தைகளை அளந்து பேசுங்க. பண விஷயத்துல தேவையில்லாத செலவுகளை குறைங்க. கடன் கொடுக்கறதுலையோ வாங்கறதுலையோ ரொம்ப கவனமா இருங்க. வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. உறவுகள் கிட்ட பேசும்போது தெளிவா பேசுங்க. தப்பா புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு. உடல் நலத்தை அசால்ட்டா விடாதீங்க. தூக்கத்தை மட்டும் குறைச்சிக்காதீங்க. பழைய கசப்பான விஷயங்களை மறுபடியும் தோண்டாதீங்க. உங்க ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சோசியல் மீடியாவுல தேவையில்லாத பதிவுகளை போடாதீங்க. உணவு பழக்கத்துல கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கட்டும். நம்பிக்கையில்லாத ஆட்கள் கிட்ட அதிகமா பழகாதீங்க. முக்கியமா கையெழுத்து போடும்போது அப்புறம் அக்ரிமெண்ட் போடும்போது ரொம்ப கவனமா இருங்க. யாருக்கும் எளிய முறையில வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. மனச காயப்படுத்துற பழைய நினைவுகள்லயே மூழ்கி கிடக்காதீங்க. மத்தவங்க கூட உங்களை ஒப்பிட்டு பார்த்து பொறாமைப்படாதீங்க. டிராவல் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பெரியவங்க, பெற்றோரோட பேச்ச கேட்டு நடங்க. அப்புறம் மிக முக்கியமான விஷயம், சில இடங்கள்ல இல்ல, முடியாதுன்னு சொல்ல கத்துக்கோங்க. அப்பதான் நீங்க பிரச்சனைகள்ல சிக்காம இருக்க முடியும். நம்ம ராசி மண்டலத்துல 10ஆவதா இருக்கக்கூடிய ராசி தான் இந்த மகரம். இதோட அதிபதி நீதி தேவனான சனி பகவான். உத்திராடம் 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. உங்களுக்கு நட்பு ராசிகள் அப்படின்னு பார்த்தா ரிஷபம், கன்னி, மகரம், மீனம் மற்றும் விருச்சிகம். நீங்க ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க. உங்க இனிமையான பேச்சாலேயே
எதிரிய கூட நண்பனாக்குற திறமை உங்களுக்கு இருக்கு. உங்க குடும்பத்துக்காக உங்க வாழ்க்கையையே அர்ப்பணிக்கக்கூடியவங்க நீங்க. ஒரு முக்கியமான விஷயம், குலதெய்வம் எங்கேயோ இருக்குன்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஒரு தீபம் ஏத்தி வச்சு, அந்த ஒளியில தெய்வம் இருக்கிறதா நம்பி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் தெரியலனா கூட கவலைப்படாதீங்க. தீபம் ஏத்தி வச்சு, குலதெய்வமேன்னு மனதார வேண்டிக்கோங்க. குலதெய்வ வழிபாடு உங்க குலத்தையே காக்கும். உங்க வம்சத்தையே தலைக்கச் செய்யும். தினமும் காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவரோட அனுக்கிரகம் இருந்தா போதும். மத்த கிரகங்கள் சாதகமா இல்லேனா கூட அந்த சூரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையையே பிரகாசமா மாத்திருங்க. உங்க கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிரும். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த உலகத்துல நிஜமான கோடீஸ்வரன் யாரு தெரியுமா? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவனோ, இல்ல பிடிச்ச உணவ சாப்பிடுறவனோ கிடையாதுங்க. எந்த ஒரு மனுஷன் நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம, நிம்மதியா தூங்குறானோ, அவன் தாங்க இந்த உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன். அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு இந்த தை மாசத்துல அமையப்போகுது. இனி உங்க வாழ்க்கையில கவலைக்கோ கண்ணீருக்கோ இடமே கிடையாது. சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய நீங்க வாழப் போறீங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி. வணக்கம்.